ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து அகெயின் ஒரு ஹால் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து என்னோடய பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருந்த பேக்ஸ் அதை தான் வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். அது கூடவே வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் டைமில் ட்ரெஸ்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸான பேக் வந்து தேடிட்டு இருந்தேன். டஃபில் பேக் வந்து இதில் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் நல்லா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டியோடையும் வந்திருக்குது. இல்லை நிறைய கலர் வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருந்தது. நான் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்போ இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். மெயின் கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் அந்த ஒரு குட்டி சிப் இருக்குல்ல, அது வழியாக கைவிட்டால் நல்லா நீளமாக உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து நம்ம வந்து இப்போ மழைலாம் பெய்யுது அப்படின்னா கொடை வந்து வச்சுக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் ட்ராவல் டைமில் திங்ஸ்லாம் வந்து ஆக்சசரிஸ் போட்டு வைக்கணும்னா உள்ளே வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட ரேட் வந்து 699 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அமேசானில் இன்னையிலேருந்து, அதாவது February 16th மெகா ஃபேஷன் டேஸ் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. February 16th 20th வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து டாப் பிராண்ட்ஸில் வந்து 70% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே கார்ட்டில் ஆட் பண்ணிங்கனாவே அங்கேயே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரிடே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதை பார்த்துட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலட். இதுதான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த ப்ராடக்ட். நான் வந்து இந்த வேலட் வாங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது, லெதர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ணேன். அப்புறம் அந்த பிராண்ட்ஸை பற்றி, அந்த பிராண்ட்ஸில் இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமாக நிறைய பிராண்ட்ஸ் அது மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருந்தது. நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தப்ப இது வந்து 399க்கு கிடச்சிது. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்ப எனக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமோன்ஸ் ஃப்ளை கேச்சர்ன்றதுலேருந்து தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தது. கரெக்டாக வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கெலாம் வந்து கொடுக்கல. முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தப்பே கொடுத்துட்டேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சென்னையில் இருப்பாங்க, நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது, அங்கே வந்து ஆர்டர் போட்டெல்லாம் விட வேணா கையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்டப்போ அவங்களோட ரிவ்யூமே ரொம்ப நல்லா இருந்தது. சைடில் வந்து அந்த கார்ட் ஸ்லாட்ஸ்லாம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்கும், கரெக்டாக கார்டு வந்து உள்ள நுழையாது, அது மாதிரிலாம் வந்து சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. கார்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகுது. கார்ட் ஸ்லாட்ஸில் அந்த சீக்ரெட் பாக்கெட்ஸாக இருக்கட்டும், காயின்ஸ் பவுச்சாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. மெட்டீரியல் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பேக்கெட்டில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருந்தால் தான் பிடிக்கும் பர்ஸு. அது மாதிரி தான் இப்போ இதுவும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பல்கியாலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறப்ப பேக்கெட்ஸில் வச்சு. அதுக்கெலாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்ததாக வந்து கிராஃப்ட்வுட் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன்ஸ் பேக் பேக். ட்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம ட்ரெஸ்லாம் வச்சு இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு ட்ராவலுக்கு அப்படின்னா, அங்கே போய்ட்டு நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறப்ப அந்த பேக்கை வச்சுருவோம். அங்கேருந்து நம்ம வெளியில் சுற்றி பார்க்க போகிறப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேக் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் இது கிடச்சிது. இது வந்து இப்போ கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்குமே இந்த சேம் பிராண்டில் இதே மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம எங்கேயாவது வெளிலலாம் போகிறோம், டிக்கெட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, காயின்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நல்லா உள்ள ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது தான் மெயின் கம்பார்ட்மெண்ட். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டமில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு குட்டி ஜிப் சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம வந்து சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். எல்லா ஜிப்பையுமே நல்லா ஒரு 4-5 வாட்டி திறந்து மூடி பார்த்தேன். எல்லாமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டிச்சிங் குவாலிட்டியுமே எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறது. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான். பேக் சைடு வந்து ஒரு ஜிப் இருக்குது. அங்கேயும் ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் நம்ம போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்களே. இப்போ அந்த ஷோல்டரில் நம்ம 2 சைடாக போக முடியல அப்படின்னா ஹேண்ட்பேக் மாதிரி சும்மா ஒரு சைடாக ஷோல்டரில் மாட்டிட்டு போகலாம். ஏன்னா எல்லா நேரமும் பேக்காகவே யூஸ் பண்ண முடியும். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறப்போ டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும்னா அது மாதிரி எடுத்து ஷோல்டரில் மாட்டிட்டு போகலாம். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ டபுள் சைடும் வந்து போட்டு பேக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராப் வந்து தனியாக ஒன்று தொங்கிட்டு இருக்கலாம். அது ஒரு டிசைன் மாதிரி அப்படி இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறப்ப கையில் பிடிச்சிட்டு போனோம்னா மேலே ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி இப்படி கூட வந்து மாட்டிட்டு போய்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா. அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்த்தியாக தான் இருக்குது. அடுத்ததான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பிராண்ட்லேருந்து ஒரு நார்மல் ஹேண்ட்பேக். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் குஷன் ஹேண்டில்ஸ் சொல்லுவாங்களா, அந்த டைப்பில் தான் வந்திருக்கு. பேக் சைடு ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கணும்னா அந்த போட்டுக்கலாம்.
ஸ்மூத்தான மெட்டல் ஜிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறப்பலாம் நல்லா வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 மெயின் கம்பார்ட்மெண்ட் உள்ளே எவ்வளோ பேப்பர் திணிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட், ஒரு குட்டி ஜிப் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மலாக அது ஒரு டிசைன் அப்படி தான் நினச்சா, நான் அங்கேயுமே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். பட்டன் க்ளோஸரோட கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ₹539. அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே குவாலிட்டிலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டிச்சிங் குவாலிட்டியுமே வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. நிறைய வந்து கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸஸ்லேயுமே வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அமேசானில் இப்போ வந்து மெகா ஃபேஷன் டே சேல் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாமே நல்லாவே ட்ராப்பில் தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல ஸ்லிங் பேக், அதே சேம் பிராண்ட் எக்ஸாக்டிக் அந்த பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ஸ்லிங் பேக் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதி வந்து லெதர்லேயும் பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல்லையும் வரும். இதில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டீல் வராமல் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த இது வந்து நான் வாஷிங் மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணுறேன். அந்த ஹேண்ட் பேக்கை ஸ்லிங் பேக்கை நல்லா ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணாலுமே நல்லாவே உழைக்குது. வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணியுமே அந்த மெட்டல்லாம் எதுவுமே வந்து டேமேஜ்லாம் ஆகலை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த மெட்டல் வராமல் ஃபுல் ஸ்ட்ராப்புமே வந்து லெதரில் இருக்க மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். வாங்கினதுக்கப்புறம் பார்க்குறேன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக்கை விட இது சூப்பராக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக் வந்து 400 சம்திங், இது வந்து 689 அந்த மாதிரி இருந்தது ப்ரைஸு. அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வருது மெயினாகவே. இப்போ வந்து சென்டராக இருக்க மெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளே ஒரு குட்டி நம்மளுக்கு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஜிப் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. மெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து தனியாக ஒரு டிவைடர் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஒரு சைடு வந்து ஜிப் கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் பவுச் மாதிரி நம்ம ஏதாவது திங்ஸ் சேஃப்டியாக வைக்கணும்னா அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்லிங் பேக்கில் வந்து 2 தான் இருக்கும். மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த 2 சைடு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 வருது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரிலாம் கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் ரேட்டு கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் வந்து நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் எடுத்திருந்தேன். ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லிங்காக வந்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இதோட வந்து அமேசான் ஹால் வீடியோ வந்து முடியுது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து கிஃப்டிங்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு வேலெட்டு, இது இல்லாமல் டிஷர்ட் பேண்ட் அதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. எல்லாம் டே வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாள் மாதிரி அவங்க கையில் கொடுத்தேன். எல்லாம் சேர்த்து ஒன்றாலாம் கொடுக்கல. நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்றலாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.